வணக்கம். இன்றைக்கு நாங்கள் கவுப்பியை வச்சு சுவையான சுசியந்தான் செய்ய போகிறோம். இது செய்கிறதுக்கு நான் ஏற்கனவே கவுப்பியை ஊற விட்டுட்டேன். இதில் நான் 2 கப் கவுப்பி எடுத்து நான் கழுவி எடுத்துட்டு 8 மணித்தியாலம் அளவுக்கு ஊற விட்டுருக்குறேன். இப்போ கவுப்பி ஊறி வந்துட்டுது. இதை அவிச்செடுத்து கொள்ள போகிறோம். இதை அவிய விடையக்கு இதை நாங்கள் ஊற விட்டுருந்தேன். இந்த தண்ணியையும் சேர்த்து அவிய விட்டு கொள்ளலாம். இதோட இதுக்கு தேவையான தண்ணியையும் சேர்த்து அவிய விட்டு கொள்ளுவோம். இதுக்கு சேர்க்குற தண்ணியின் அளவு நீங்கள் எடுக்கிற கவுப்பின தன்மைக்கு ஏற்ப மாறுபடும். இப்போ இந்த நேரம் இதுக்கு ஒரு 1/2 தேக்கரண்டி அளவு உப்பு சேர்த்துக்கொள்கிறேன். இதுக்கு நாங்கள் சுண்டலுக்கு மாதிரி எல்லாம் அதிக அளவு உப்பு சேர்க்கக்கூடாது. ஏன்னு சொன்னால் நாங்கள் இது இனிப்பாக செய்ய போகிறோம். அதால் சிறிதளவு உப்பு சேர்த்து நல்லா அவிந்து வார அளவுக்கு விட்டுக்கொள்ளுவோம். இது இப்போ அவியும் போது மேலால் வார இந்த நுரப்பகுதியை வெளியே எடுத்து ஊற்றி விட்டு கொள்ளணும். இப்போ இதை அவிய வச்ச இந்த நேரத்துக்கு நான் இதுக்கு தேங்காயும் துருவி எடுத்துட்டேன். இதில் ஒரு தேங்காய் துருவி எடுத்து வச்சுருக்கிறேன். இவ்வளவும் சேர்க்க போகிறோம் இல்லை, இதில் சிறிதளவு தான் சேர்த்துக்கொள்ள போகிறோம். இதுக்கு நாங்கள் இனிப்புக்காக சேர்க்க போகிற சர்க்கரையையும் தூளாக்கி கொள்ளுவோம். இதில் நான் சர்க்கரை சேர்க்குறேன். நீங்கள் வேணுமென்று சொன்னால் பனங்கட்டி சேர்த்திங்கன்னு சொன்னால் இன்னும் ஆரோக்கியமாக இருக்கும். உங்கள்கிட்ட இருந்ததுன்னு சொன்னால் பனங்கட்டி சேர்த்துக்கொள்ளுங்க. இல்லைன்னு சொன்னால் சர்க்கரை அல்லது சீனி சேர்த்துக்கொள்ளலாம். தூள் சர்க்கரையாக இருந்ததுன்னு சொன்னால் அப்படியே சேர்த்துக்கொள்ளலாம். என்னோட தூள் சர்க்கரையில் கட்டியாக தான் இருக்கிறதால இதை அப்படியே இதில் துருவி எடுத்துட்டு சேர்த்துக்கொள்ள போகிறோம். இந்த நேரத்துக்கு நாங்கள் தேங்காயும் துருவி வச்சுட்டோம், சர்க்கரையும் துருவி எடுத்துட்டோம்னு சொன்னால் கவுப்பி அவிஞ்சி வர உடனே எல்லாத்தையும் சேர்த்து கலந்து கொள்ளலாம். இதில் சர்க்கரையும் துருவி எடுத்துட்டேன். கவுப்பியும் அவிஞ்சு வந்துட்டுது. அதையும் நான் வடிச்செடுத்து வச்சுருக்கிறேன். நீங்கள் கவுப்பி எடுத்து நசிச்சு பார்க்க இப்படி நல்ல இலகுவாக நசி வர்ற மாதிரி இருக்கணும். இந்த அளவுக்கு அவிச்செடுத்து கொள்ளுங்க. இதை நாங்கள் வடித்து முடிய வர மேலதிக அந்த தண்ணியை ரசத்தோட அல்லது பருப்பு எதுவும் அவிய விடக்க அதோடு சேர்த்து அவிய விட்டு கொள்ளலாம். இப்போ இந்த கவுப்பியோட 3/4 கப் அளவு சர்க்கரை, 1 கப் அளவு துருவிய தேங்காய்ப்பூ, இதோட வாசனைக்காக சிறிதளவு ஏலக்காய் தூள். இப்போ இதெல்லாம் சேர்த்தாச்சுது. இதை நீங்கள் சர்க்கரையை சேர்க்க இந்த கவுப்பி சூடாக இருக்க சேர்த்திங்கன்னு சொன்னால் அது அந்த சூட்டிலேயே அது கொஞ்சம் உருகி எல்லாம் நல்ல எல்லாம் சேர்ந்து கலப்பட்டு வந்துடும். அதால் இறக்கின உடனே சூடாகவே சர்க்கரையை சேர்த்துக்கொள்ளுங்க. இதை சேர்த்துட்டு நன்றாக எல்லாம் சேர்கிற அளவுக்கு கலந்து விட்டுட்டு சிறிதளவு நேரம் ஆற விட்டோம்னு சொன்னால் எல்லாம் சேர்ந்து நல்ல அளவான ஒரு தன்மையில் இருக்கும். இதில் நீங்கள் தண்ணியை நல்லா வடிச்செடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அது அந்த உருண்டைகள் பிடிக்கிறதுக்கு இலகுவாக இருக்கும். இந்த நேரம் இனிப்பை பார்த்து உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னு சொன்னால் சிறிதளவு கூட்டி சேர்க்கிறேன்னா கூட்டி சேர்த்து கொள்ளுங்க. நான் கொஞ்சம் குறைச்சி தான் இதுக்கு இனிப்பு இன்றைக்கு சேர்த்துருக்குறேன். இது இப்போ கொஞ்சம் நேரம் ஆறி வந்த உடனே மிக்சி கப்பில் சேர்த்து ஒரு 2 சுற்று அரைச்செடுத்து கொள்ளுவோம். இது நல்லா அரைப்படக்கூடாது. இடக்கிட கவுப்பி கடிபடுற மாதிரி இருக்கணும். அப்போ தான் அதில் சுவை நல்லா இருக்கும், சாப்பிட கடிபடக்க நல்லா இருக்கும். இது நான் அரைச்செடுத்துருக்கிறேன். நீங்கள் வேணும்னு சொன்னால் ஒரு மத்து அல்லது ஒரு கரண்டியால் நல்லா மசிச்சு கூடி எடுத்துக்கொள்ளலாம். இப்போ இது எல்லாமே அரைச்செடுத்துட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒருக்கா உதிர்த்து விட்டு எல்லாம் ஒன்று சேர்கிற அளவுக்கு ஒருக்கா கலந்து விட்டு கொள்ளுவோம். இது இறுக்கி எல்லாம் குழைக்க தேவையில்லை. இது எல்லாத்தையும் கலந்துட்டு இப்போ நாங்கள் உருண்டை பிடிக்க போகிறோம். அடுத்ததாக எல்லாம் அளவான உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துட்டு அதை துவைக்கிறதுக்கான மாவை கரைச்செடுத்து எண்ணெயில் பொரிச்செடுத்து கொள்ள போகிறோம். இது நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னு சொன்னால் கவுப்பி துவையலாக கூடி சாப்பிட்டு கொள்ளலாம். காலை நேரம் உணவாக சாப்பிடக்க நல்லா இருக்கும். டீயோட இப்படி ஒரு பெரிய ஒரு உருண்டை ஒன்றை பிடிச்சிட்டு சாப்பிடக்க நல்ல சுவையாக இருக்கும். இப்போ நான் இதை அளவான உருண்டைகளாக பிடிச்சு கொள்கிறேன். இது நான் சுசியமாக பொரிக்க போகிறதால நான் பெரிய உருண்டையாக பிடிக்கல, ஒரு நடுத்தர அளவான உருண்டைகளாக பிடிச்சு கொள்கிறேன். இப்படியே எல்லா உருண்டைகளையும் பிடிச்சு எடுத்துட்டு எப்படி இது துவைக்கிறதுக்கான மாவை கரைச்செடுக்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். எல்லா உருண்டைகளும் பிடிச்செடுத்தாச்சுது. இப்போ இதை துவைக்கிறதுக்கான மாவை கரைச்செடுத்து கொள்ள போகிறோம். 3/4 கப் கோதுமை அல்லது மைதா, இதோட 1 மேசக்கரண்டி வறுத்த அரிசி மா,
இந்த அரிசிமா சேர்க்க வெளிப்பகுதி சிறிதளவு மொறுமொறுப்பாக இருக்கும். நிறத்துக்காக அரை தேக்கரண்டி மஞ்சத்தூள், இதோட ஒரு பிஞ்சளவு உப்பும் சேர்த்துக்கொள்ளுங்க. இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டு கொள்ளுவோம். இதுக்கு தேவையான தண்ணியை சேர்த்து அந்த உருண்டைகளை நாங்கள் இந்த மாவில் துவைச்செடுக்கிற தன்மைக்கு ஏற்ற மாதிரி கரைச்செடுத்து கொள்ளணும். ஆரம்பத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து கரைச்சிங்கன்னு சொன்னால் தான் உங்களுக்கு கட்டிகள் இல்லாமல் இலகுவாக கரைக்கக்கூடியதாக இருக்கும். இது நீங்கள் தண்ணியெல்லாம் சேர்த்து கரைச்சி முடிய அதில் தன்மையை பார்த்தீங்கன்னு சொன்னால் தோசை மாவை விட கொஞ்சம் இலக்கமான கொஞ்சம் தண்ணித்தன்மையாக இருக்கணும். இந்த பதத்துக்கு தண்ணியை சேர்த்து கரைச்செடுத்து கொள்ளுங்க. இதே நேரம் நான் இதை பொரிக்கிறதுக்கு எண்ணெயும் சூடாக விட்டுட்டேன். எண்ணெயும் பாருங்கள் அளவான சூடாக வந்துட்டுது. எண்ணெய் நல்லா கொதித்து கொண்டிருக்கக்கூடாது. எண்ணெய் நல்லா சூடான பிறகு நெருப்பை குறைச்சி விட்டுட்டு இதில் உருண்டைகளை இந்த மாவில் தோய்ச்சி போட்டு கொள்ள போகிறோம். இதை நீங்கள் துவைச்சி எண்ணெயில் போடைக்க கொஞ்சம் தள்ளி போட்டுக்கொள்ளுங்க. இல்லைன்னு சொன்னால் ஒன்று ஒட்டுப்பட்டு உங்களுக்கு பிறகு எடுக்க பீ வர்ற மாதிரி இருக்கும். மற்றது நாங்கள் எண்ணெயில் போட்ட உடனே திருப்பி விடக்கூடாது. உடனே திருப்பி விடாக்க உங்களுக்கு சட்டியில் கீழே ஒட்டுப்படுற பகுதி பீவட்டு அந்த உள்ளுக்கு இருக்கிற கவுப்பி உள்ளுடனெல்லாம் வெளியில் வேற பார்க்கும். அதால் ஒரு கொஞ்சம் நேரம் விட்டுட்டு ஒரு பகுதியை விட்டுட்டு திருப்பி இப்படி எல்லாத்தையும் தட்டி விட்டு எல்லா பகுதியும் நல்ல ஒரு நிறத்துக்கு பொரிஞ்சு வரணும். அந்தளவுக்கு விட்டுக்கொள்ளுவோம். உள்ளே நாங்கள் வச்சிருக்கிற கவுப்பியெல்லாம் நல்லா அவிஞ்சிருக்குது. ஆனால் வெளிப்பகுதி நல்லா பொரிஞ்சு வர அளவுக்கு விட்டு எடுத்தோம்னு சொன்னால் சரி. எல்லாம் நல்லா பொரிஞ்சு நிறம் மாறி விரட்டும். இப்படி ஒரு நிறத்துக்கு பொரிஞ்சு வந்த பிறகு எண்ணெயிலிருந்து வடிச்செடுத்து கொள்ளுவோம். இப்போ நான் எல்லாமே செய்து எடுத்துட்டேன். இன்றைக்கு நான் 2 கப் கவுப்பி தான் எடுத்திருந்தேன். அதில் எனக்கு இவ்வளவு தான் வந்திருக்குது. நீங்கள் பிடிக்கிற உங்களோட உருண்டையில் அளவை பொறுத்து எண்ணிக்கை வேறுபடும். இதில் நான் சர்க்கரை சேர்த்து செய்திருக்கிறேன். உங்களோட பனங்கட்டி இருந்ததுன்னு சொன்னால் பனங்கட்டி சேர்த்து செய்து பாருங்கோ. அது சுவையும் நல்லா இருக்கும், அதோட உடலுக்கும் நல்ல ஆரோக்கியமானது. உங்களுக்கு இந்த கவுப்பியை வச்சு செய்கிற சுசியை செய்முறை பிடிச்சிருந்துன்னு சொன்னால் நீங்களும் செய்து சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்துன்னு சொல்லி சொல்லுங்க. இனி வேறொரு நல்லொரு செய்முறையில் சந்திப்போம். நன்றி.